ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்டெண்டிங் பாஸ்வேர்ட் வேலிடிட்டி ஃபார் யூசர் இன் லினக்ஸ். அதாவது ஒரு யூசரோட பாஸ்வேர்ட் வேலிடிட்டியை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு வேலிடேட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரி. அதாவது ஒரு யூசரோட பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரியை எப்படி நம்ம வேலிடேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்லைடில் பார்க்க போறோம். ஸோ இங்கே கமெண்ட் கொடுத்துருக்கோம். கமெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னாக்க CHAH-L யூசர் நேம். அதாவது ஒரு யூசரோட பாஸ்வேர்டு எக்ஸ்பைரியை வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை தான் யூஸ் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம்னாக்க சோர்ஸ் பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரி டீடைல்ஸ். அதாவது பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆக போகிற டீடைல்ஸை இதை வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன டீடைல்ஸ் காமிக்கும்னாக்க லாஸ்ட் சேஞ்ச், பாஸ்வேர்டை வந்து எப்போ லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை காமிக்கும். அப்புறம் எக்ஸ்பைரி டேட், பாஸ்வேர்டு வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை காமிக்கும். வார்னிங் பீரியட், அதாவது ஸோ பாஸ்வேர்டு வந்து எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங். ஐ மீன் ஒரு 7 டேஸ்க்கு முன்னால் வந்து பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னாக்கா அது ஒரு வார்னிங்கை கொடுக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான டீட்டெயில்ஸை இந்த கமாண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அது என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம டெமோவில் பார்த்துடலாம். ஸோ இங்கே செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்ப்ஸ் கன்ஃபார்ம் கரண்ட் வேலிடிட்டி பிஃபோர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து கரண்ட் வேலிடிட்டி, இப்போ கரண்ட்டாக இருக்கிற பாஸ்வேர்டு வேலிடிட்டியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதை கொடுத்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை வச்சு நம்ம பாஸ்வேர்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து இந்த கரண்ட் வேலிடிட்டியை செக் பண்ணிட்டு நம்ம ஃபர்தராக பாஸ்வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டோட எக்ஸ்பைரியை செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஒய் எக்ஸ்டெண்ட் பாஸ்வேர்ட் வேலிடிட்டி. ஏன் நம்ம பாஸ்வேர்ட் வேலிடிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சில ரீசன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ப்ரிவெண்ட் அக்கௌண்ட் லாக் அவுட்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் யூசர். சப்போஸ் ஒரு கிரிட்டிக்கல் யூசர் இருக்காங்க, ஒரு அப்ளிகேஷன் யூசர் இருக்காங்க, அவங்க வந்து சில ஜாப்ஸை ரன் பண்ணுறாங்க, அவங்களோட பாஸ்வேர்டு வந்து நமக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னாக்கா, ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம அக்கௌண்ட் லாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்க, ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து அந்த சர்வீசஸ் கண்டினியூஸாக ரன்னிங் ஆகும். நமக்கு வந்து சர்வீஸில் இன்டரப்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூர் uninterrupted access for admins or services. ஸோ ப்ரீவியஸாக சொன்னது மாதிரி தான், இப்போ ஒரு அட்மின் யூசர் இருக்காரு, அவரை வந்து அன்இன்டரப்டட் ஆக்சஸ், அவர் வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருனாக்கா இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த சர்வீசஸ் கண்டினியூஸாக எந்த ஒரு இன்டரப்ஷன் இல்லாமல் ரன் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசி யூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ்ஃபுல் இன் மெயின்டெனன்ஸ் ஆர் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணையில் ஒரு சிஸ்டமை மெயின்டெனன்ஸ் பண்ணையில், இல்லாட்டி நம்ம யூசர் அக்கௌண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணையில், இல்லாட்டி ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட்டை கண்டினியூஸாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக நம்ம பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் பாலிசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்காக இந்த பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் பாலிசி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்லைடில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ரீசன் டு எக்ஸ்டெண்ட் பாஸ்வேர்ட் வேலிடிட்டி. என்ன ரீசன் இருக்கு, நம்ம பாஸ்வேர்டு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, யூசர் ஆன் லாங் லீவ் ஆர் ரிமோட் அசைன்மெண்ட். அதாவது யூசர் வந்து லாங் லீவ்ல இருக்காரு, அவர் வந்து திரும்ப வந்து பார்த்து லாகின் பண்ணும்போது சப்போஸ் லாகின் ஆகலை அப்படின்னாக்கா அது ஒரு பிரச்சனை. அவர் வந்து ஒரு கேஸ் ரைஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபர்தராக பாஸ்வேர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவார். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் பாலிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரிமோட் அசைன்மெண்ட் இந்த சென்ஸ், ஒரு யூசர் வந்து ரிமோட் மூலிமா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் இன்கேஸ் ஆஃப் அவர் கண்டினியூஸாக ஆக்சஸ் பண்ணுறதை விட்டுட்டாரு, ஸோ சம் டேஸ் கழிச்சு ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சுனாக்கா அவரால் லாகின் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சர்வீஸ் அக்கவுண்ட்ஸ் ரன்னிங் ஆட்டோமேட்டட் ஜாப்ஸ். அதாவது சேம் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்னது மாதிரி தான். ஒரு சர்வீஸ் அக்கவுண்ட் இருக்கு, அதை வந்து கண்டினியூஸாக ஒரு ஆட்டோமேட்டட் ஜாப்ஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அந்த அக்கவுண்ட் வந்து அந்த அக்கவுண்டோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஜாப்ஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும். இல்லைன்னா அது இன்டரப்ட் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் பாலிசி யூஸ் பண்ணி நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்பயர் ஆகாமல் பார்த்துக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவாய்ட் டிஸ்ட்ரப்ஷன் டியூரிங் சிஸ்டம் அப்கிரேட். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் சிஸ்டம் அப்கிரேடில் நமக்கு வந்து இந்த யூசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யூசரோட பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. சப்போஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சிஸ்டம் அப்கிரேட்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த யூசரோட பாஸ்வேர்டை வேலிடிட்டியாக வச்சுக்கிறது நம்ம அவசியம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஆர்கனைசேஷனல் பாலிசிஸ். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது ஆர்கனைசேஷனோட கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ்க்காக நம்ம இந்த பாலிசியை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூஸரோட பாஸ்வேர்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் செட் ஆஃப் பாலிசிஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யூஸரோட பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஸோ இந்த பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் பாலிசி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பெனிஃபிட் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் பாஸ்வேர்ட் வேலிடிட்டி. ஸோ பாஸ்வேர்ட் வேலிடிட்டி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் வரப்போகுது அப்படின்னு இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசஸ் டவுன் டைம் ரிஸ்க். அதாவது நமக்கு டவுன் டைம் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி அப்ளிகேஷன் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, சடனாக வந்து இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனாக்கா அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது ஒரு டவுன் டைம் தான் நமக்கு. அதை வந்து உடனே வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு நம்ம என்ன இஷ்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அந்த அப்ளிகேஷன் டவுனில் தான் இருக்கும். அதனால தான் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக நமக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் பாலிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் டவுன் டைம் ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ ப்ரொவைட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. ஏன்னா இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசியை யூஸ் பண்ணுறதுனால நிறைய சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் சொல்லியிருந்தோம் நம்ம ரெடியூஸ் டவுன் டைம் ரிஸ்க்கை அவாய்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு யூசர் வந்து லாங் டைமில் லீவில் இருக்காரு, மறுபடியும் திரும்ப வராரு. திரும்ப வரும்போது அவரோட அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா அது ஒரு இஷ்யூவாக நம்ம கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசி யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்து அது இந்த நிறைய இஷ்யூ வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்ஷூர் ஸ்மூத் ஒர்க் ஃப்ளோ கண்டினியூட்டி. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி நம்ம சொல்லியிருந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்லையும் சொல்லியிருந்தோம், இந்த ஸ்லைட்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சர்வீசஸ் கண்டினியூஸாக ரன் ஆகுறதுக்கு நம்ம இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட்ஸ் எமர்ஜென்சி ரீசெட். அதாவது உடனே ஒரு சர்வீஸ் இன்டரப்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அப்புறம் ரீசெட் பண்ணுறத விட நமக்கு அட்வான்ஸாக நம்ம பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசியை யூஸ் பண்ணி நம்ம வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்கெல்லாம் இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பாலிசி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா, ஹவு டு எக்ஸ்டெண்ட் பாஸ்வேர்ட் வேலிடிட்டி. ஒரு பாஸ்வேர்டு வேலிடிட்டியை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. கமெண்ட்ஸ் வந்து சூடோ யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதே ரூட் யூஸராக இருந்தாக்கா சூடோ தேவையில்லை. அதை இன்னொரு நார்மல் லோக்கல் யூஸராக இருந்தாங்கனாக்கா அவர் சூடோ ப்ரிவிலேஜ் மூலியமா அந்த பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷன் அதாவது பாஸ்வேர்ட் வேலிடிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதை என்ன சொல்லியிருக்கேன்னா, சூடோ ஸ்பேஸ் சிஹெச்ஏஹெச் ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் அப்புறம் இயரு மந்த்து டேட் அப்புறம் யூசர் நேம் கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் வேலிடிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து டீனா டேட்டுங்க. ஸோ இந்த டேட் கொடுக்கணுமா அந்த டேட்டை கொடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. சூடோ சிஹெச்ஏஹெச் ஸ்பேஸ்
அப்புறம் -d ஸ்பேஸ் ஒரு 2026 6/1 அப்புறம் சங்கர் அப்படிங்கிற ஒரு நேம் எடுத்துக்கங்க. அந்த நேம் குடுத்துட்டு, இந்த யூசருக்கு வந்து இந்த பாஸ்வேர்ட எக்ஸ்டெண்ட் பண்றோம். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆ இந்த எக்ஸாம்பிள வந்து ஒரு டெமோவா பார்த்துரலாம். ஃபர்தர் ஸ்லைட்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னால இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட்ஸ் நியூ லாஸ்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஸ்டேட் எஃபெக்டிவ்லி எக்ஸ்டெண்ட் பீரியட். அதாவது இது வந்து லாஸ்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். எஃபெக்டிவாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியூ பாஸ்வேர்டு டேட்டை வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிங்கிறத ஒரு டெமோவாக நம்ம பார்த்துடலாம். வெரிஃபை அகெயின் வித் CHH-L யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கமாண்ட் மூலியமா ஐ மீன் இந்த இந்த எபோ கமாண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வெரிஃபை பண்றதுக்கு நம்ம CHH-L யூசர் நேம் கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிக்கலாம். ஓகே. நம்ம இப்போ டெமோ ஃப்ளோவுக்கு வந்தாச்சு. ஒரு ரீகேப் பார்த்துரலாம். அதாவது எப்படின்னாக்கா ஸ்டெப் 1ல ஐ மீன் என்ன பார்க்க போறோம்னா, செக் எக்ஸ்பைரி வித் CHH-L சாரி. அதாவது ஒரு யூசரோட பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரிய நம்ம எப்படி வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு CHH-L அப்படிங்கிற ஒரு கமாண்ட வச்சு தான் பார்க்க போறோம். அது எப்படிங்கிறத நம்ம VMல லாகின் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம VMல லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு இங்கேருந்து டெமோ ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிடுறேன். PWD. நான் இப்போ ரூட்டில் இருக்கேன். ரூட் யூசரில் இருக்கேன். ஹூ ஆம் ஐ அப்படின்னு கொடுத்துறேன். சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் யூசரில் இருக்கேன். நம்ம இப்போ டெமோவுக்காக ஒரு யூசர் நேம் எடுக்க போகிறோம். அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னாக்கா demo_user2 அப்படிங்கிற ஒரு யூசர் நேம் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஐடி ஸ்பேஸ் demo_user2 அப்படிங்கிற ஒரு யூசர் எடுத்துடுறேன். இந்த யூசர் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இந்த யூசரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு டெமோவை பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரோட பாஸ்வேர்டு எக்ஸ்பைரியை எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, CHH-L அப்புறம் யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ demo_user2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்லைடில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் எப்போ வந்து லாஸ்ட்டாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாங்க, அப்புறம் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி எப்போ வந்து பாஸ்வேர்டு எக்ஸ்பைர் ஆக போகுது, பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் அப்படின்னாக்கா பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் நெவர்னு கொடுத்துருக்காங்க இங்கே. அப்புறம் அக்கௌண்ட் எக்ஸ்பைரி அதுவும் நெவர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நத்திங் பட் ஐ மீன் அக்கௌண்ட் டிசேபிள் ஆகாது. ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆனாலுமே பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் நெவர் இருந்துச்சுனாக்கா அக்கௌண்ட் ஒன்ட் பி டிசேபிள். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆனாலும் ஐ மீன் சாரி பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆனாலும் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகாது. இது வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லாகின்ல வந்து உங்களை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ அதனால இங்கே பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் நெவர்னு கொடுத்துருக்காங்க. இதே இது அக்கௌண்ட் எக்ஸ்பயர்ஸ் நெவர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஈவன் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி சப்போஸ் இப்போ பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் அக்கௌண்ட் வந்து வேலிடாக தான் இருக்கும். அக்கௌண்ட் வந்து லாக் ஆகாது. ஓகேங்களா? அக்கௌண்ட் வந்து வேலிடாக தான் இருக்கும். அந்த யூசர் வந்து ஜஸ்ட் நீட் டு ரீசெட் த பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ யூசர் வந்து ஜஸ்ட் வந்து அவங்களோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால அக்கௌண்ட் எக்ஸ்பைரி நெவர்னு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் எக்ஸ்பைர் ஆகாது. அந்த யூசர் வந்து ஜஸ்ட் பாஸ்வேர்டு மட்டும் ரீசெட் பண்ணிக்கணும். இதே இது பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் நெவர்னு கொடுத்துருந்தானாக்கா அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகாது. இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகாது. இது வந்து நெக்ஸ்ட் லாகின் பண்ணையில் அந்த யூசர் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும். அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஒரு இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பெட்வீன் பாஸ்வேர்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த யூசர் சப்போஸ் இன்னைக்கு அந்த யூசர் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாரு அப்படின்னாக்கா அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு தான் அவர் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பாலிசியை நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பெட்வீன் பாஸ்வேர்டு சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ 5ன்னு கொடுத்தாங்க 5 டேஸ். ஸோ 5 நாள் கழிச்சு தான் அவர் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பெட்வீன் பாஸ்வேர்டு சேஞ்ச். ஸோ மேக்ஸிமம் அந்த பாஸ்வேர்டு வந்து 90 டேஸில் அவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 90 டேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மே 4லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் 90 டேஸ் வரைக்கும் அவருக்கு பாஸ்வேர்டு வேலிடிட்டி இருக்குது. நம்பர் ஆஃப் டேஸ் வார்னிங் பிஃபோர் பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர். அதாவது பாஸ்வேர்டு எக்ஸ்பயருக்கு முன்னால், பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னால் எத்தனை நாளைக்கு முன்னால் அவருக்கு வந்து வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 டேஸ் கொடுத்துருக்கோம். 7 நாளைக்கு முன்னாலே இருந்தே அவருக்கு வார்னிங் கிடைச்சிரும். சப்போஸ் ஆகஸ்ட் 2னா அப்படின்னா ஜூலை ஜூலை 26லேருந்தே அவருக்கு வந்து லாகின் பண்ணையில் இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இங்கே வார்னிங் டேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 7 டேஸ் அப்படின்ட்டோம். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த CHEL அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஐடென்டிஃபை ரீசன் ஃபார் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஏன் வந்து ஒரு ஏன் வந்து பாஸ்வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? அந்த ரீசனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசன் என்னன்னாக்கா இங்கே வந்து நமக்கு ரீசன் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பாஸ்வேர்டை இன்னைக்கு தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ல் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. 90 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. இருந்தாலும் நான் டெமோ பர்பஸ்க்காக நான் இந்த பாஸ்வேர்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேலிடான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த பாஸ்வேர்டு இன்னும் அனதர் 2 டேஸில் எக்ஸ்பயர் ஆகலாம், இல்லை அனதர் 1 டேஸில் எக்ஸ்பயர் ஆகலாம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் May 4 இங்கே வந்து ஆகஸ்ட் 2க்கு பதில் May 5 இல்லை May 6 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு இங்கே வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணீங்கன்னாக்கா இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக அந்த பாஸ்வேர்ட் பாலிசி நமக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே ஆகஸ்ட் 2 இருக்குது. இருந்தாலும் நான் பாஸ்வேர்டை இந்த டெமோ பர்பஸ்க்காக இந்த பாஸ்வேர்டை நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து 1 செகண்ட் பொறுங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இங்கே மறுபடியும் ஸ்லைடுக்கு போயிடலாம். அப்ளை சேஞ்ச் 1 செகண்ட். ஒன் செகண்ட் பொறுங்க. இங்கே வந்து சாரி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஓகே. ஸோ இங்கே வந்து ஆகஸ்ட் 2ன்னு இருக்குல்ல பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து ஆகஸ்ட் 2னாக்க 90 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து பாஸ்வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நம்ம இந்த டெமோ பர்பஸ்க்காக பாஸ்வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்த்துடலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா 1 செகண்ட் பொறுங்க. ஸோ இந்த யூசருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆகஸ்ட் 2 தான் காட்டும். இந்த யூசர் இல்லாமல் வேற ஒரு யூசருக்கு நம்ம பார்த்துடலாம். இது நான் CHEL யூசர் 1ன்னு கொடுத்துட்றேன். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு டெமோ யூசர் 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த யூசரோட பாஸ்வேர்டு வந்து நமக்கு எக்ஸ்பயர் ஆயிருக்கு. April 11, 2026லேயே எக்ஸ்பயர் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்பயர் ஆயிருக்கிறதுனால நம்ம இந்த யூசரோட பாஸ்வேர்டை நம்ம மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் வந்து நெவர்னு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து அக்கௌண்ட் எக்ஸ்பைரியும் நெவர் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னாக்கா இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டில் ஆக்டிவ்ல தான் இருக்குது. பட் பாஸ்வேர்டு மட்டும் எக்ஸ்பயர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐடென்டிஃபை ரீசன் ஃபார் எக்ஸ்டென்ஷன். நம்ம வந்து ஒரு ரீசனை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி அந்த யூசர் வந்து லாகின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க அப்ளை சேஞ்ச் அப்ளை CHEL-T வித் அ நியூ டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நியூ டேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பாஸ்வேர்ட் சேஞ்சை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோவை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம VMல போய்க்கலாம். ஓகேங்க. நான் இப்போ VMக்குள்ளே வந்துட்டேன். நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் போடுங்க. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ demo_user1 அப்படிங்கிற ஒரு யூசருக்கு தான் நம்ம பாஸ்வேர்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க CHEL -D. ஸோ நம்ம ஒரு டேட் கொடுக்கணும்.
ஸோ டேட் வந்து நான் இன்னைக்கு டேட்டே கொடுத்துடலாம். எனக்கு இன்னையிலிருந்து ஒரு 90 டேஸ்க்கு எனக்கு பாஸ்வேர்டு வந்து வேலிடிட்டி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். அது வந்து இன்னைக்கு டேட்டை வந்து நம்ம எப்படி எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து இயரு, மந்த்து, டேட் அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். இயர் வந்து 2026 ஹைஃபன் கொடுத்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்து, அப்புறம் மே மந்த் இது மே 5. ஸோ 5ன்னு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ மே 4, அதாவது 4th மே 2026 இன்னைக்கு டேட்டை கொடுத்துட்டு இன்னையிலேருந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து எனக்கு பாஸ்வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா demo_user 1 அப்படிங்கிற ஒரு யூசருக்கு நம்ம பாஸ்வேர்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே நமக்கு கிளியராக தெரியும் ஜான்வரி 11ல இருந்து ஏப்ரல் 11 வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 11ல இருந்து பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த யூசரால் லாகின் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண மட்டுமே இந்த யூசரோட லாகின் வந்து பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏப்ரல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேட்மே சேஞ்ச் ஆயிரும். இந்த டேட் வந்து இன்னைக்கு டேட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 90 டேஸ்க்கு என்ன டேட்டோ அந்த டேட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, என்ட்ரு கொடுத்தாச்சு. நமக்கு எரர் எதுவும் வரல. நம்ம வந்து குட்டு தான். இப்போ அதே இது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு சேம் கமாண்டை chh-l கமாண்டை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் சேஞ்சஸ். ஸோ சேஞ்சஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம chh-l யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு விஎம்ல போயாச்சு. சாரி, ஒரு நிமிஷம் போடுங்க, சேஞ்சுன்னு போட்டேன். மேலே இருக்கிற அப்பேரோ யூஸ் பண்ணிக்கலாம். chh-l demo_user 1ன்னு கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். முதல் வந்து Jan 11 இருந்துச்சு லாஸ்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் வந்து. இப்போ வந்து லாஸ்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் வந்து இன்னைக்கு டேட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 90 டேஸ், ஆகஸ்ட் 2 தான் 90 டேஸு. ஸோ 90 டேஸ்க்கு நம்ம பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இன்னையிலேருந்து 90 டேஸ்க்கு நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோதாங்க ஒரு பாஸ்வேர்டு, ஒரு யூசரோட பாஸ்வேர்டை எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸ்லைடுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம் எல்லாமேவும். நம்ம இப்போ க்ளோசிங் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா, பாஸ்வேர்ட் வேலிடிட்டி மேனேஜ்மெண்ட் இஸ் கீ ஃபார் செக்யூரிட்டி ப்ளஸ் யூசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது உண்மையிலேயே வந்து பாஸ்வேர்டு வேலிடிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது பாஸ்வேர்டு எக்ஸ்டெண்டிங் த பாஸ்வேர்டு எக்ஸ்டென்ஷன் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கீ தான். நமக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் ஒரு யூசபிலிட்டிக்காகவும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் CHH ரெஸ்பான்சிபிலி டு பேலன்ஸ் ஆக்சஸ் அண்டு கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது CHH யூஸ் பண்ணி அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் சிஸ்டம் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த பாஸ்வேர்ட் பாலிசியை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு பர்பஸ்க்காக பாஸ்வேர்ட் வேலிடிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். ஒரு பாஸ்வேர்ட் எக்ஸ்டென்ஷனும் நம்ம டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோலையோ உங்களுக்கு கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொண்டு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.